ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை கோடீஸ்வரராக வேண்டும்னு தான். கோடீஸ்வரராக ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு தகுந்த ஹார்ட் ஒர்க் நாம் போடணும். கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்வது ஒரு நிமிஷம் ஈஸி, அதுக்கு நாம் முயற்சி போடுவோம் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப அதிகம். அந்த முயற்சி அதிகமாக போட போட நமக்கு உண்டான பலன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒர்க் போடாமே கோடீஸ்வரர் ஆக வேண்டும்னு நினைப்போம். அந்த மாதிரி நினைக்கிறது முற்றிலும் தவறு. கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம உழைக்கணும். அந்த உழைப்பு தான் நம்மளை மேன்மைக்கு கொண்டு வரும். நிறைய பேர் உழைத்தாலும் சில சமயம் உங்களால் கோடீஸ்வரர் ஆக முடியாமல் நிறைய தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகங்களுடைய ஒரு எச்சரிக்கையான அமைப்பு தான். இப்போ கூட 2026 மே மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறுற மாதிரி சூழ்நிலை அமையுது. அதன்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சூழ்நிலை இப்படி தான் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி கோடீஸ்வரர் யோகம் பெறணும்னா சில பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ராசிக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும். அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. அதோடு நீங்கள் கண்டிப்பாக கிரகங்களால் இந்த மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்பவும் நடந்து பயன்பெறணும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மெயினாக நீங்கள் ரொம்ப சிறப்பாகவும் செயல்படலாம். சரி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். படாத கஷ்டங்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் படக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே, கோடீஸ்வரர் ஆவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9க்கு சூரியன் பகாதிபதி. கெடுதலை மட்டுமே செய்பவனாக சந்திரன் விளங்குகிறார். பகாதிபதியால் எப்போதும் ஏதாவது ஒரு சங்கடம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். நிதி மேலாண்மை, வங்கி சார்ந்த விஷயங்கள், வட்டிக்கு விடுவது, பங்கு சந்தையில் முதலீடு செய்வது, பணத்தின் மூலம் பணம் செய்யக்கூடிய தொழில்களை செய்வது உங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். அதோடு குரு என்பது ஆலயங்கள், ஆன்மீகம், வழிபாடு, தெய்வீகம், தெய்வ நம்பிக்கைகள் தொடர்பான தொழில்கள் நல்ல லாபத்தை தரும். குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் அலுவலகத்தில் வைப்பது நல்லது. ஜொலிக்கக்கூடிய தங்க நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். மஞ்சள் நிறம் சார்ந்த ஆடைகளை நீங்கள் அணிகிறது நல்லது. பச்சை நிறத்தை எதிலும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. விஷ்ணு சம்பந்தப்பட்ட சுவாமி படங்களை வைக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் வெள்ளி நிறத்திலான லக்ஷ்மியை வைப்பது, வழிபடுவது இது வீட்டுக்கும் உங்களுக்கும் நல்ல பலன்களை தரும். லக்ஷ்மி பாடல்கள், லக்ஷ்மி மந்திரங்கள் இதெல்லாம் அதிகமாக இந்த டைம் கேட்பது நல்லது. குரு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை சொல்வது நல்லது. பெரிய உருவங்கள், யானைகள், பெருத்த சரீரம் கொண்ட ஆஞ்சநேயர், விநாயகர், குபேரன் உருவங்கள், வயிறு பெருத்த தொந்தியுடைய பொம்மைகளை வைப்பது, குபேரன் வயிற்று தடவுகிற புகைப்படங்கள், சிலைகளை பார்ப்பது இதெல்லாம் வைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு புத்திரக்காரகன். ஸோ தங்க மீன்களை தரசிலைகளாக பயன்படுத்தலாம். தங்க மீன் சிலைகளை அலுவலக அறையில் வைக்கலாம். அந்த தங்க மீனின் வாயில் பணத்தை வைத்திருப்பது இன்னும் நல்லது. அதே போல் கோல்டன் மீன்களை வளர்க்கலாம். பச்சை வெள்ளை நிறத்தை தவிர்ப்பது நல்லது. சந்திரன் பகாதிபதி என்பதால் வெள்ளை நிறத்தை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நல்லது. சந்திரனை நீங்கள் கூப்பிட்டாலே உங்களுக்கு சங்கடம்தான். பொதுவாகவே உங்கள் ராசிக்காரங்க அம்மாவால் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. அவர்கள் பெரும்பாலும் மனக்கஷ்டப்படுவது எல்லாம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அதனை செய்து முடித்துவிட்டு தாயாரிடம் சொல்வது நல்லது. அதாவது ஒரு காரியம் செய்கிறத ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமல் அந்த காரியத்தை செய்ததுக்கப்புறம் அதனை செய்து முடித்து விட்டு தாய்கிட்ட சொல்வது நல்லது. இனி அதை இந்த மேலே ஃபாலோ பண்ணுங்கள்.
பெண் உறவில் சித்தி பெரியமா என்ற அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்களோடு ஒரு வேலையை செய்து முடித்த பின்னர் சொல்வது நல்லது. மொத்தத்தில் அம்மா ஸ்தானத்தில் எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அம்மா வழியில் தான் நிறைய கஷ்டமே. உங்கள் ராசிக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்தி நடந்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது உங்களுக்கு பர்டிகுலராக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. ஸோ இதை கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் மூலம் இந்த டைம் வளர்ச்சி, வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை பெறுவீங்க. உங்களுக்கு விளையாட்டு அல்லது உடற்பயிற்சிகளில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவீங்க. ஸோ இப்போ பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வெகுமதிகள், நிதி பலன்கள், பணியிடத்தில் அங்கீகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆதரவு பெறுவீங்க. அதுக்கான சூழ்நிலை இப்போ கிரகங்களே கொடுத்துருக்கு. வடிவமைப்பு, அழகு அல்லது கலை போன்ற படைப்பு துறைகளில் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்தீங்கன்னா அவற்றிலிருந்து பயனடைய முடியும். இந்த காலகட்டம் ஒரு தொழில்முறை சூழலுக்கு சாதகமாகவே இருக்குது. இருப்பினும் குறிப்பாக நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் திட்டமிடுறது, குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அது இந்த மாத இறுதியில் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய குறுகிய தூர பயணங்கள் கூட இருக்கும். இது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு இந்த மாதம் ஃபுல்லாக வியாபாரம் மற்றும் வர்த்தகத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்குது. இந்த மாதம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வரும். எனவே வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா வெற்றி அடைய நீங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அரசு தொடர்பான பணிகள் இருந்தால் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த தடையுமின்றி சுமூகமாக நடைபெறும். இந்த டைம் மேற்கொள்ளப்படக்கூடிய குறுகிய கால வணிக பயணங்களால் நீங்கள் பயனடைவது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் சம்பளம் பெறுபவர்களாக இருந்தால் இந்த டைம் முந்தைய குழப்பங்கள் இருந்தது எல்லாமே மாறும். மன அழுத்தமும் நீங்கும். இந்த டைம் உங்கள் சக ஊழியர்களோடு உங்கள் உறவு மேம்படும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் கவலைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. இது மேலும் ஆதரவான சூழலுக்கு வழிவகுக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே கேதுவின் பயிற்சியின்படி இந்த காலகட்டம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி, தெளிவு மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதனால் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் உங்கள் உறவு வகையில் காதல் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பிணைப்புகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பழைய நண்பரையோ அல்லது கடந்த கால தொடர்பையோ சந்திக்கக்கூடும். மேலும் அவர்களோடு மீண்டும் இணைவதை பற்றி பரிசீலிக்கலாம். நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு காதல் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். மேலும் நீங்கள் பயணம் செய்வதற்கோ ஒன்று தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் வாய்ப்புகள் காண்பீங்க. இது உங்கள் பிணைப்பை ஆழப்படுத்தும், வலுப்படுத்தும். உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை செலவிட்டிங்கனாவே போதும், எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ தொழில், குடும்பம் இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதோடு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நிதி ரீதியாக இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனெனில் வளர்ச்சி மற்றும் சஸ்திரத்தன்மைக்கான புதிய வாய்ப்புகளை நீங்கள் காண்பீங்க. நீங்கள் வீட்டு கடன் உட்பட்ட கடன் வாங்க நினைத்தீங்கன்னா இந்த டைம் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால முதலீடுகளால் குறிப்பாக 14ஆம் தேதி வரை நீங்கள் பயனடைவது யாராலையும் தடுக்க முடியாது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை வழங்கக்கூடிய ஊக முதலீடுகள் நீங்கள் ஆராயலாம். இருப்பினும் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். சொத்து தொடர்பான கொடுப்பனவுகளை பெறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் ஆடம்பர பொருட்களுக்காகவே பணம் செலவழிக்கக்கூடாது. எனவே நீங்கள் நிதி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லைனா அது உங்களுக்கு கஷ்டம். ஸோ நிதி பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் பலன்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.